போக்ரோவஸ்கான பேட்டில் எந்த அளவுக்கு தீவிரமாக நடக்குது, இல்லை போக்ரோவஸ்கை சுற்றி எந்த அளவுக்கு உக்ரைனோட படைகளுக்கும் ரஷ்யாவோட படைகளுக்கும் ஒரு பெரிய யுத்தமானது போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். ஏன்னா காரணம் அதுக்கான அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நேற்று என்ன ஆகியிருக்குன்னா, போக்ரோவஸ்கில் ரஷ்யர்கள் அதிகமாக சூழ்ந்திருந்த ரஷ்யாவோட வீரர்கள் அதிகமாக ஒரு இடத்துல தங்கியிருந்திருக்காங்க. அந்த பகுதிகளை உக்ரைன் M1 ஆப்ராம்ஸ் வச்சு துல்லிய தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 54க்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் வரைக்கும் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு உக்ரைனோட ஒரு மீடியா ஒரு பெரிய கிளைமை வைக்கிறப்போ, ரஷ்யா அதுக்கு பதிலாக இன்னொரு ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்காங்க. எந்த டேங்கை வச்சு உக்ரைன் M1 ஆப்ராம்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட சோல்ஜர்கள் கூடியிருந்த இல்லை தங்கியிருந்த அந்த ஒரு பகுதியை அடிச்சதா சொன்னாங்களோ, அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லேயே அந்த டேங்கை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஆக்சுவலான ஒரு ஃபுட்டேஜை இப்போ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. M1 ஆப்ராம்ஸ், லெப்பர்ட், சேலஞ்சர் இந்த பீரங்கிகளால் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மேற்குலக நாடோட ஒரு முக்கியமான நியூஸ் சேனலில் ஒரு ஆர்டிக்கிளை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குறிப்பாக ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் ஆனது இப்போ ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவோட சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்த ஒரு அறிவிப்பு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் பிரிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த வீடியோ நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா IRGCயோட ஸ்டேட்மெண்ட்ல, IRGC ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஆனது வந்திருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 14 ஈரானோட கப்பல்கள், டேங்கர் கப்பல்கள் மேல அன்னோன் சைபர் அட்டாக் அண்ட் ஒரு சில இடங்கள்ல சில அன்ஐடென்டிஃபை ப்ரொஜெக்டைல்ஸ் மூலமா ஒரு தாக்குதல், ஒரு அட்டாக் ஆனது நடத்த முயற்சி பண்ணப்பட்டு அது ஈரானால முறியடிக்கப்பட்டிருக்கு. இதை பண்ணது எல்லாமே இஸ்ரேல் சார்புடைய ஒரு சில நபர்களால தான் இந்த அட்டாக் ஆனது பண்ண முயற்சி பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா 12 இஸ்ரேலோட டேங்கர் கப்பல்களை ஈரான் இப்போ குறி வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வரப்போற நாட்களில் இந்த 12 டேங்கர் கப்பல்களும் நேரடியாக ஈரான் மூலியமாகவோ இல்லை ஈரானோட கிளை அமைப்புகளாக இருக்க ஹவுதிஸ் மூலயமா இல்லை மற்ற அமைப்புகள் மூலயமா இந்த 12 டேங்கர் கப்பல்களும் அழிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க இந்த இடத்துல வெளியிட்டிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தலைவலியை இப்போ புதுசாக ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா க்ரூடாயிலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான இந்த வர்த்தகம்ன்றது மெடிட்டரேனியன் சீயை தவிர்த்து செங்கடல் வழியாக தான் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த செங்கடல் பகுதிகளில் இஸ்ரேலோட ஷிப்ஸை திரும்பவும் ஹவுதிஸ் இல்லை ஈரான் டைரக்டாக குறி வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா இஸ்ரேலுக்கான பிரச்சனைகள் வரப்போகிற நாட்களில் காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு அட்டாக்கை ஈரான் பிளான் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா, ஈரான் மேலே இப்போ சமீப காலமாக ஒரு சில பிரச்சனைகள், இந்த ரிவெஞ்ச் தாக்குதல், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிற்பாடு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சொல்லிட்டு ஈரானோட பேருன்றது இப்போ அந்த அளவுக்கு பெருசாக வெளியில் இல்லை. ஸோ அதை மறைக்கிறதுக்காக ஈரான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறதுக்கான அந்த வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த M1 ஆப்ராம்ஸ் டேங்கான பேட்டில்ன்றது. போக்ரோவஸ் பகுதி அதை சுற்றி நடந்துட்டு இருக்க யுத்தம் இப்போ நியூயார்க்கை ரஷ்யா கேப்சர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு டான்பாஸ் ரீஜியனில் கிட்டத்தட்ட ஒரு 60% மேலே ரஷ்யாவோட அந்த அட்டாக்கிங் கெப்பாசிட்டி, தாக்குதல் வீரியன்றது இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யாவோட மெயினான எய்மே இந்த டான்பாஸ் ரீஜியனை ஒட்டுமொத்தமாக லிபரேட் பண்ணுன்றது தான். அதை முன்னோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போயிட்டே இருக்காங்க. இதில் நீங்கள் லாஸ்ட் ஒரு 4 நாளோட அந்த டைம் லைன் எடுத்து பாருங்களேன். போல்டோவாவை அடித்தது, அதுக்கப்புறம் நேற்று லிவிவில் நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்லிட்டு நாட்டோவோட எக்யூப்மெண்ட்ஸ், நாட்டோவோட சோல்ஜர்ஸ், நாட்டோவோட இராணுவ ஆலோசகர்கள் எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்காங்களோ அதை குறி வச்சு இந்த ரஷ்யா அடிக்கக்கூடிய அந்த தாக்குதல் தன்மைன்றது அதிகமாக ஆரம்பிச்சிருந்தது. இப்போ அதோட தொடக்கமாக உக்ரைன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போக்ரோவஸ்க்ன்றது இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ், அவுட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன், வெளியில இருந்த அந்த புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோல்களுக்கு வந்துருச்சு. உக்ரைன் ஒரு 60% வரைக்கும் மக்கள் அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. மீதி 40% மக்கள் அந்த இடத்துல தங்குறதாகவும் நிறைய அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ், கிரவுண்ட் வீடியோஸ் மூலமா வெளியில தெரிய வந்திருக்கு. 40% உக்ரைனியர்கள், இதில் சில ரஷ்யர்களும் நடக்கும். ரஷ்யாவை பூர்வீகமாக கொண்டவங்க, அவங்க எல்லாமே வந்து நாங்கள் போக்ரோவஸ்கில் தான் இருப்போம், ரஷ்யா இங்கே வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னா, சவுத் ஈஸ்டர்ன் சைடில் முக்கியமான ஒரு செட்டில்மெண்ட்டை, சில அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸை ரஷ்யா வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கேப்சர் பண்ணிட்டாங்க. ஆக்டிவாக இப்போ காம்பேட் நடக்கக்கூடிய ஜோனில் இருந்து இந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங் ஆனது வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா வந்து அவங்களோட ஒரு சில வீரர்களை தங்க வைக்கப்பட்டிருந்ததா உக்ரைனால் சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உக்ரைனோட வெர்ஷன் தான். இப்படி தங்க வைக்கப்பட்டிருந்த இடத்துல
100க்கும் அதிகமான ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஒரே அபார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தாங்க. அதை எங்களோட ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலமா எங்களோட ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு ஃபுட்டேஜாக எடுத்துட்டாங்க. இப்படி ஃபுட்டேஜாக எடுத்ததுக்கு அப்புறமா அதை உடனடியாக அங்கே ஆன் ஃபீல்டில் இருந்த அட்டாக் க்ரூவுக்கு, குறிப்பாக இந்த டேங்க்ஸை பயன்படுத்தி யுத்தத்தில் ஈடுபடக்கூடிய அந்த 47th மெக்கானிஸ்ட் பிரிகேடுக்கு நாங்கள் தகவலாக கொடுக்குறோம். அந்த ட்ரோன் ஃபுட்டேஜை, அந்த கோஆர்டினேட்ஸை இவங்க ப்ராசஸ் பண்ணி அந்த அபார்ட்மெண்ட் மேலே கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ஒரு 1.5 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க ஷார்ட் ரேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் அந்த அப்பார்ட்மெண்ட்ன்றது மேஜராக டேமேஜுக்குள்ளாகப்படுது. இந்த அட்டாக்ல 50க்கும் அதிகமான ரஷ்யன் சோல்ஜர்ஸை நாங்கள் கொன்னுட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைனோட கிரவுண்ட் பேஸ்டு மீடியா அவுட்லெட்ஸ் இப்போ ஒரு நியூஸை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரோ உக்ரைனியன் சேனல்ஸ்லேயும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜும் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த M1 Abrams வந்து ஒரு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து அதை அடிக்கிற மாதிரி. ஆனால் இதில் பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னா, இப்படி ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் நடந்த அடுத்த ஒரு சில நிமிஷங்களே, மேக்ஸிமம் 10 நிமிஷம் கூட ஆகல, ரஷ்யாவோட சேனல்ஸ்லேருந்து ஒரு ஃபுட்டேஜ் ஆனது வருது. அதே டேங்க் தான். எந்த டேங்கை பயன்படுத்தி உக்ரைன் இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தங்கியிருந்த இடத்த அடிச்சுட்டு தான் சொன்னாங்களோ, அதே டேங்கை ரஷ்யாவோட லான்சர் ட்ரோன் ஆனது இந்த இடத்துல டார்கெட் பண்ணுது. அப்படி டார்கெட் பண்ணது ஆஸ் யூஷுவல் தான். எப்பயுமே M1 Abramsன்றது இந்த உக்ரைனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன், என்னை கூட்டு வந்து இங்கே இப்படி பண்ணுறீங்களான்ற மாதிரி அதோட பெருமை எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்களானது இந்த உக்ரைனுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. எதிர்பார்த்த மாதிரியே ஒரே ஸ்ட்ரைக்கில் இந்த M1 Abrams டேங்க்ன்றது இந்த போக்ரோவஸ் பகுதியில் வச்சு அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ உக்ரைனோட ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த 50 ரஷ்யன் சோல்ஜர்ஸை கொண்டுட்டாங்கன்றது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படலை. இது உண்மையாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு போர் சூழலில் ஆக்டிவாக இந்த மாதிரி காம்பேட் ஜோன் எந்த இடத்துல யுத்தமானது ரொம்ப வீரியமாக நடந்துட்டு இருக்கோ, அதில் ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் மேஜராக சோல்ஜர்ஸை யாரும் இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில் தங்க வைக்க மாட்டாங்க. ரொம்பவே சீக்ரெட்டிவாக, ரொம்பவே சென்சிட்டிவான டீட்டெயில்ஸை வெளியே டிஸ்க்ளோஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ உக்ரைன் இந்த மாதிரி அதிகமான சோல்ஜர்ஸ் தங்கியிருந்தாங்க, அதை நாங்கள் அடிச்சிட்டோம். ஏன்னா இவங்க டேங்க் வந்து ஃபயர் பண்ணுறது அந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது தான் காமிக்கிறாங்க. மற்றபடி அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல தங்கி இருக்கிறதுக்கான அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ்ன்றது இன்னும் இந்த உக்ரைனோட சில சேனல்ஸ் அண்ட் சில மீடியா அவுட்லெட்ஸால் வெளியே பப்ளிஷ் பண்ணப்படலை. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி அட்டாக் ஏதாச்சும் நடத்தப்பட்டிருந்தாலும் அதற்கான எதிர்வினைன்றது உடனுக்குடனா இப்போ ரஷ்யாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டில் வெளியில் வந்த ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலோட லிங்கை நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அது எல்லாருமே போயிட்டு படிச்சு பாருங்க. நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட செய்திகளை வெளியில் சொல்லுவாங்க, இல்லை எந்த மாதிரி ஒரு நியூஸ் அவங்க வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, M1 Abramsன்றது டோட்டலாக உக்ரைனுக்குள்ளே ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன நினச்சி உக்ரைனுக்கு இந்த டேங்க்ஸை உள்ளே அனுப்புனாங்களோ அதை உக்ரைனால் மேட்ச் பண்ண முடியல. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க்ஸ் அவங்க பயன்படுத்துகிற விதமும் சரியில்லை. இந்த டேங்க்ஸை அமெரிக்கா அவங்களுக்கு கொடுத்த கண்டிஷனும் சரியில்லை. அட்வான்ஸ்டு டேங்கை கொடுப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் ரொம்பவே மாடரேட்டான, பல காலங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டேங்க் கேட்டகரி வச்சுருப்பாங்கள்ல, அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுனால உக்ரைனுக்கு இந்த டேங்க்ஸால் எந்த ஒரு மேஜரான சேஞ்சஸும் ஏற்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு டேங்க் கொடுத்த அமெரிக்காவையும் டேங்கை வாங்கி அதை பயன்படுத்திட்டு இருக்க உக்ரைனையும் நல்லா வச்சு செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அமெரிக்காவோட அந்த எதிர்பார்ப்புன்றது இந்த M1 Abrams டேங்கை வச்சு உக்ரைனால் கொடுக்க முடியல. நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஃபிசிக்கல் வைஸ் M1 Abramsன்றது கொஞ்சம் பெரிய டேங்க் தான். அது வந்து யூரோப்பியன் கண்டிஷன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய யுத்தங்கள், நிறைய வரலாறுகளை புரட்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எதிரிக்கிட்ட ரொம்பவே ஒரு அதிநவீனமான வெப்பன் சிஸ்டமானது இருக்கும். ஆனால் எதிரில் இருக்க தரப்புக்கிட்ட ரொம்ப பழைய ஆயுதங்கள், ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்க ஆயுதங்களை வச்சு போராடி அந்த படைகளை தடுத்து நிறுத்தின, இல்லை அந்த படைகளை வீழ்த்தின வரலாறுலாம் இருக்குது. ஏன் இந்த MiG-21 vs F-16 நம்ம இந்தியாவே அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்களானது நடந்துட்டு இருக்கப்போ நம்மக்கிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதுல தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மொத்தமாகவே இருக்குது. சரி, M1 Abrams பரவாயில்ல, அமெரிக்காவோட டேங்க் அது வந்து யூரோப்போட தட்பவெட்ப நிலைக்கும் இல்லை அது யூரோப்போட அந்த ஒரு புவியியல் தன்மைக்கும் உருவாக்கப்பட்டது கிடையாது. லெப்பர்ட் டேங்கும் இப்போ சமீபத்தில் அவ்திவிகா ஃப்ரண்ட்டில் இதே M1 Abrams டேங்கையும் லெப்பர்ட் டேங்கையும் ரஷ்யா திரும்பவும் அடித்து அதை கேப்சர் பண்ணி அவங்களோட வண்டிகளில் கட்டி தரன்னு இழுத்துட்டு போகிற அந்த வீடியோலாம் வெளியே ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆல்ரெடி அவங்களோட விக்டரி பார்க்கில் ஏற்கனவே அமெரிக்காவோட நிறைய வெப்பன் சிஸ்டம் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இப்போ திரும்பவும் அதில் இன்னொரு M1 Abrams ஆடாக போகிறதுன்றது தான் இந்த இடத்துல ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இதையும் தாண்டி உக்ரைனுக்கு இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷார்ட்டேஜ்ன்றது உக்ரைனை ரொம்பவே பாடாப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு.
ஸ்பெயின் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய MIM-23 ஹாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட 6 லான்ச்சர்ஸை நாங்கள் இப்போ உக்ரைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். உக்ரைனுக்கு இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக தேவைப்பட்டு இருக்கு. ஸோ எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ஓரளவுக்கு மாடரேட்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நாங்கள் இப்போ கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெர்மனி கிட்ட இருந்து வரக்கூடிய அறிவிப்பு, ஸ்பெயின் கிட்ட இருந்து வர இந்த அறிவிப்பு, அமெரிக்காவோட அந்த இமீடியட் பேக்கேஜ் மிலிட்டரி எய்டில் வரக்கூடிய அந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ உக்ரைனோட ஏர் பவரை அதிகமாக்குறதுக்கான முயற்சிகளில் இவங்க ஈடுபட்டிருக்கிறத குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் மேலே வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்ன்றது நடக்கும். அதை யாராலையும் மறுக்க முடியாது. வின்டர்ன்றது வர்றதுக்கு முன்னாடி இன்கேஸ் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார்னா அதுக்கு முன்னாடி இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்காக 2 தரப்புமே இந்த இடத்துல கடுமையாக போராடுவாங்க. இதில் இப்போ ரொம்ப பெரிய விஷயமா மாற ஆரம்பிச்சிருக்கிறதே ட்ரம்ப்போட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாரு, ஒரு கேள்வியானது கேட்கப்படுறப்போ ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்குமான ரிலேஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாறுமான்னு ஒரு கேள்வியானது கேட்கப்படுது. அப்படி கேட்கப்படுறப்போ நான் பிரசிடெண்ட்டாக வந்துட்டேன்னா அடுத்தது ரஷ்யா மேலே இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன், நிறைய சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுவேன். ஏன்னா அது இன்டைரக்டாக US டாலரை ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை உலக நாட்டோட பல தலைவர்கள் பேசாத ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காரு. எல்லாருமே நீங்கள் நினச்சிருப்பீங்க ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டது ரஷ்யாவுக்கு தான் பிரச்சனை, இதனால் மற்ற எந்த நாடுகளுக்கும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்ம உலகத்தோட எக்கானமி இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கிறதும் இந்த உணவு சங்கிலின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஃபுட் செயின்னு சொல்லிட்டு, அதுவும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். இதில் நடுவில் எந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும், அதேமாதிரி உலகத்தோட சப்ளை செயினில் எந்த இடத்துல ஒரு மாற்றமானது ஏற்பட்டாலும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் எல்லா நாடுகளுக்குமே அதனால் அடி விழும். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட கேஸை கட் பண்ணுது, ரஷ்யாவோட LNGயை கட் பண்ணுது, ரஷ்யாவோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ரஷ்யாவோட நிறைய மினரல்ஸ் கெமிக்கல்ஸை கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக யூஎஸ்ஏக்கு இதனால் நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டுருக்கு. அதை தான் இவரும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. டாலரோட வேல்யூவை தீர்மானிக்கிறதுல ரஷ்யாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது, ரஷ்யாவோட ரிசோர்ஸஸ்க்கு பங்கு இருக்குது. ஸோ வரப்போகிற நாட்களில் நான் பிரசிடெண்ட்டாக திரும்ப ஆஃபீஸுக்கு வந்துட்டேன்னா இது எல்லாத்தையுமே நான் மாற்றுவேன். எல்லா சாங்ஷன்ஸையும் என்னால் ரிமூவ் பண்ண முடியலனாலும் இந்த சாங்ஷன்ஸோட அந்த எஃபெக்டை குறைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நான் ஈடுபடுவேன்னு சொல்லிட்டோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ பார்ப்போம், இந்த யூஎஸோட எலெக்ஷன் கண்டிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரோட அந்த ஒரு விதியை நிர்மாணிக்க போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வந்து விடுக்கிறது உங்கள் ஆர்கே.